ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து எந்த பேங்க்கில் வந்து நம்ம லோன் வாங்க போகிறோமோ அங்கே வந்து நம்மளோட சேலரி அக்கௌண்ட் இருக்கணும். நம்மளோட சேலரி வந்து அந்த பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகணும். 12,000 ரியாலிருந்து 15,000 ரியால் வரைக்கும் நம்ம சம்பளம் வாங்கினா தான் ஒரு குடும்பத்தை நம்ம வந்து சீரான முறையில் கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை எப்படி நீங்கள் ஆரம்பிக்கணும்? ஃபஸ்ட்டு வந்து கம்பு இல்லாமல் நம்ம வந்து கால்மானத்தோடு ஆரம்பிப்போம். கால்மானம் 4 வகை இருக்குது. எல்லாத்தையும் நல்லா தரவாக படித்த உடனே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேதுவி அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலாண்ணா வந்து சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம், பார்த்து சந்திச்சுட்டு வருவோம். பாலாண்ணா ரொம்ப நாள் வந்து நம்ம வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து எப்படின்னாக்கா வேலை இருக்கிறதுனால வந்து அவ்வளோவா வந்து என்கிட்ட வர முடியலை. வர்ற நேரத்தில் வருவேன். அன்றைக்கெலாம் வந்து வந்தேன், பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் நம்ம பாலாண்ணா நான் மீட் பண்ணியிருக்கிறோம். ஹாய் பாலாண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? எப்படி போகுது ஒர்க்லாம்? சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஓகே. கத்தார் எப்படி இருக்குது? கத்தார் ரொம்ப வெயிலாக இருக்குது. வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இது இப்போ வந்து கைஸ், இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பாலாண்ணா வீட்டில் வந்து விருந்து வச்சுருக்காங்க நமக்கு. ஓகே, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, முட்டை அவிச்சு அதை பொரியல் பண்ணியிருக்காங்க போல். ஆமாம். அதுக்கப்புறம் இது கத்திரிக்காய் தொக்கு, அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம், அப்புறம் வந்து மீனை வறுத்து சரி உள்ளலாம் இருக்குது. அப்புறம் அது என்ன பண்ணுறோம், ஒயிட் ரைஸ் இருக்குது. ஓகே. ஐயோ, அது என்னன்னா செம்ம டைட்டு வேலை. அந்த வேலைக்குள்ளேயும் வந்து வேக வேகமாக வந்தேன். ஆனால் வந்து பாலாண்ணா வந்து ரொம்ப காக்க வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மணி வந்து 2 மணி ஆச்சு. இப்போ வந்து என்னென்னா, பாலாண்ணன்ட்டு வந்து ஒரு 2-3 கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது. சரியா? அது என்னென்னா, நம்ம பேங்கை பற்றி கேட்டிருந்தீங்கல்ல, சப்ஸ்கிரைபரு பேங்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அப்புறம் இங்கே உள்ள பேங்கில் வந்து ப்ரோ, அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரியால் வந்து நம்ம லோன் எடுக்கிறோம். அந்த 10,000 ரியாலுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வட்டி எடுப்பாங்க, அதுக்கு எந்த பேங்கில் எடுப்பாங்க, அதுக்கு வந்து நமக்கு வந்து என்ன அக்கௌண்ட் இருக்குன்னு, அதே மாதிரி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணும்போது அதுக்குரிய அந்த சேலரி சர்டிஃபிகேட்டு, ஓனருடைய அந்த லெட்ரு எதுவும் தேவையா, இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து பேங்க் பர்சன் இல்லை, பட் இருந்தாலும் கூட நம்ம நிறைய லோன்லாம் எடுக்கிறோம் கொடுக்குறோம். இதனால வந்து கொஞ்சம் தெரியும். மேபி லாஸ்ட் டைம் வந்து அந்த பேங்க் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்தப்போ இதை நான் டிஸ்கஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி சொல்ல போனோம்னா, இங்கே வந்து வட்டி உண்டு, கம்பல்சரி வட்டி உண்டு. பேங்க் டு பேங்க் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் வாங்கின பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3.99% இருந்தது. ஸோ அது வந்து 3.99 சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம ஊர் இன்ட்ரெஸ்ட்டோட ரொம்ப கம்மி. இது வந்து பர்சனல் லோனுக்கு. இப்போ நம்ம பர்சனல் லோன் எடுக்கிறோன்னா 3.99. இதுவே வந்து நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பர்சனல் லோனுக்கு வந்து 14% வரைக்கும் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து டாக்குமெண்ட்டுன்னு சொல்ல போனோம்னா, ஃபஸ்ட்டு பெரும்பாலான பேங்க்கில் வந்து நம்மளுக்கு அந்த பேங்க்கில் வந்து ஸோ வந்து இங்கே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொல்ல போனோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து எந்த பேங்க்கில் வந்து நம்ம லோன் வாங்க போகிறோமோ அங்கே வந்து நம்மளோட சேலரி அக்கௌண்ட் இருக்கணும். நம்மளோட சேலரி வந்து அந்த பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேப்பர்னு சொல்ல போனோம்னா, நம்மளோட ஸ்பான்சர்கிட்டேருந்து வந்து லெட்ரு வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும். அதில் வந்து நம்மளோட பேர், நம்ம கத்தார் ஐடி நம்பரு. அதாவது வந்து ஸ்பான்சர்னாக்கா, இப்போ நம்ம வந்து வீட்டில் ஒரு டிரைவராக இருக்கிறோம் அப்படின்னாக்கா ஸ்பான்சருடைய. இப்போ கம்பெனியில் ஒரு டிரைவராக இருக்கிறோம்னா கம்பெனிலையும் ஸ்பான்சர் இருப்பாங்க. அந்த கம்பெனியோட நேமுக்கு ஒரு ஸ்பான்சர் இருப்பாங்க இல்லையா, 2-3 பேர் சேர்ந்து ஒரு ஸ்பான்சராக இருப்பாங்க. ஸோ அவங்க சைன் பண்ண டாக்குமெண்ட்டு நம்ம வாங்கிட்டு போனோம். ஸோ அந்த லெட்டரில் வந்து நம்மளோட சேலரி, நமக்கு வந்து எத்தனை மாதம் வரைக்கும் அவங்க இது லோன் கொடுக்கலாம், எத்தனை மாதம் பேசிக் வந்து கொடுக்கலாம். நார்மலாக வந்து நம்மளோட பேசிக்கை பேஸ் பண்ணி தான் 5 பேசிக்கு இல்லை 10 பேசிக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை பேசிக் கொடுக்கலாம் இதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதிலேயே எழுதியிருப்பாங்க, நாங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து இன்கேஸ் இவர் எங்கள் கம்பெனியை விட்டு வெளியில் போகிறாருன்னு சொன்னோம்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எழுதிடுவாங்க. நம்ம ரெசிக்னேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் பேங்க் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, அவர் ரிசைன் பண்ணிட்டாரு, அவரோட செட்டில்மெண்ட் வந்து உங்கள் பேங்க்கு வந்து நாங்கள் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பேங்க்குக்கு வந்து டெபாசிட் அவங்க வந்து நம்மளோட என்னென்ன அடிஷ்னல் பேமெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ஃபர்தராக வந்து நம்மளோட பேமெண்ட் வந்து நம்ம பே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, புது கம்பெனியோட ஸ்பான்சர் லெட்டர் வாங்கி அங்கே கொடுக்கணும். ஸோ அது கண்டினியூ ஆகும். இன்கேஸ் அந்த லெட்டர் கொடுக்கலன்னு சொன்னால் நம்மளோட எல்லா அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நம்ம எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது.
இப்போ இந்த லெட்டர் கொடுக்குற வரைக்கும், புது லெட்டர் கொடுக்குற வரைக்கும். அதாவது இப்போ வந்து மேக்ஸிமம் எவ்வளவு வந்து நம்ம லோன் எடுக்கலாம்? லோன் வந்து நார்மலாக வந்து கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். இப்போ கியூ கம்பெனியில் இருக்கோம்னு சொன்னால் 20 டைம்ஸ் பேசிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சில கம்பெனி வந்து மினிமம் அது மேக்ஸிமம் வந்து 12 பேசிக் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 400,000 வரைக்கும் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதுதான் மேக்ஸிமம் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து 400,000 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க வாங்கியிருக்காங்க. டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் மேஜராக இல்லை. நம்ம வந்து வெறும் சேல்ரி அக்கௌண்ட்னா அதுக்கு மேலே நம்ம எதுவும் கொடுக்கலாம் தேவையில்லை. ஸ்பான்சர்ஷிப் லெட்ரு கொடுத்தோம்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். அதுக்கப்புறம் மந்த்லி சேலரி விழுந்தோடனே 5ஆம் தேதி 4ஆம் தேதி நம்ம அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே சொல்லிடலாம் 5ஆம் தேதி மட்டும் நீங்கள் இதை எடுங்க, இல்லை 7ஆம் தேதி எடுங்க, இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து அந்த டைமில் எடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே நம்ம வந்து என்ஓசியோ இது மாதிரிலாம் வாங்க தேவை இருக்காது. ஸோ லோன் கிளியர் ஆகிடும். ஆமாம். மக்களே நீங்கள் வந்து நம்மள்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, அதாவது ப்ரோ இந்த மாதிரி வந்து பேங்க்கில் வந்து லோன் எடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம பாலான மூலியமாக உங்களுக்கு அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாலானா இப்போ நம்ம வந்து இப்போ பேச்சுலரை விட்டுருங்க, நீங்கள் இப்போ ஃபேமிலியாக இருக்கீங்கல்ல. ஆமாம். இப்போ நீங்கள் ஃபேமிலியாக இருக்கும்போது இந்த லிவிங் காஸ்ட் வந்து எவ்வளோ? ஆக்சுவலாக வந்து லிவிங் காஸ்ட்டுங்கிறது வந்து ஒவ்வொரு ஃபேமிலியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம வந்து நான் கேட்குறது வந்து ஒரு பாப்பா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப். ஸோ இந்த மினிமம் வந்து ஒரு 3,000 வந்து நம்ம அக்காமடேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்மளோட தங்க வீடு ப்ளஸ் வந்து யூட்டிலிட்டி பில்லு இது சேர்த்தோம்னா ஒரு 3,000 வரும் ஒரு 1 BHK எடுக்கிறதுக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து இப்போ குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு மந்த்லி ஒரு 1,000 ரியால் இருக்கும். ஏன்னா நம்ம 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபீ பே பண்ணுவோம். ஸோ அது ஒரு 3,500 இருக்கும் ஒரு நார்மலான ஸ்கூலில். ஸோ வந்து அது அப்போ வந்து நம்ம மந்த்லி 1,000 வச்சுட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும். இது ஒரு செலவு இருக்கும். அது இல்லாமல் ஃபோனு, பெட்ரோல் பில்லு. ஸோ இது வந்து பெட்ரோல் பில்லுங்கிறது நம்ம எங்கே போகிறோம் வரோம், என்ன மாதிரி ஜாப் நேச்சரு இதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்டாக இப்போ நான்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் நிறையா செலவு பண்ணுறேன். பசங்களை வந்து ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது. ஸோ நான் என்னையே பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கனால நான் வந்து ஒரு மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 700-800 பெட்ரோல் போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு சின்ன காராக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து மினிமம் இப்போ வந்து ஒரு ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறதா இருந்தாக்கா மினிமம் அவருடைய சேலரி என்ன மாதிரி இருக்கும்? அட்லீஸ்ட் வந்து ஒரு 12 to 15 இருந்ததுன்னா சின்ன ஃபேமிலிக்கு ஓகே. 12 to 15,000 ரியால். ஆமாம். ரியால் 12,000 ரியால் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். அதுவுமே வந்து இப்போ 2 பசங்க இருக்க ஃபேமிலி அப்படின்னா ஒரு 20,000 மினிமம் இருக்கணும். ஸோ இது நான் நினைக்கிறது இந்த இருந்தால் தான் அட்லீஸ்ட் ஒரு 6,000-7,000 ரியால் வந்து நம்ம மிச்சம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால். இப்போ நான்லாம் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 10-12,000 ரியால் செலவாகுது எனக்கு மந்த்லி. ஆமாம். ஸோ வந்து அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் பண்ணணும். சேவ் பண்ணி வச்சுக்கிறத பற்றி நம்ம வச்சுக்கிறேங்க. ஆமாம். அதாவது வந்து எப்படின்னாக்கா இந்த கேள்வியை நான் வந்து எதுக்கு நம்ம ப்ரோட்ட கேட்டேன் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு எங்களையும் வெளிநாடு கூட்டு போங்க, எங்களையும் வெளிநாடு கூட்டு போங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அது என் காது படையும் நான் வந்து கேட்டிருக்கேன். அது போக வந்து இந்த கமெண்ட்ஸ்லேயும் இது வந்திருக்குது. ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, வெளிநாட்டுக்கு வந்தால் நம்ம வந்து நம்ம பாலான சொல்கிற மாதிரியா 12,000 ரியால்ல இருந்து 15,000 ரியால் வரைக்கும் நம்ம சம்பளம் வாங்கினாத்தான் ஒரு குடும்பத்தை நம்ம வந்து சீரான முறையில் கொண்டு போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கஷ்டம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் டிரைவராக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கிதுனாக்கா அது வேற விஷயம். இப்போ அது எல்லாமே உங்கள் ஸ்பான்சருக்குள்ள அடங்கிடும். அவர் ரூம் கொடுத்துருவாரு, சாப்பாடு கொடுத்துருவாரு, அவரே எல்லா இதுவும் பார்த்துக்குருவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் தனியாக வந்து நீங்கள் வந்து போராடணும் அப்படின்னாக்கா எதிர்நீச்சல் போட்டு தான் ஆகணும். மினிமம் அதாவது இப்போ பாலான சொன்ன மாதிரியா ஒரு 15,000 ரியால் சம்பளம் வாங்கினீங்கன்னாக்கா 12,000 ரியாலை இதுக்கு ஒதுக்கிட்டு 3,000 ரியாலை மிச்சப்படுத்தணும். அப்படி தானே? ஸோ அது இல்லை 15,000 ரியால் வாங்கினா 12 வரைக்கும் செலவு வரும்னு சொல்ல முடியாது. ஒரு 8-9 ரூபா வரைக்குமாவது செலவு வரும். ஸோ கண்டிப்பா. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ பாப்பா வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது முடியாமல் போகும், ஹாஸ்பிட்டல் போகணும், இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்து கவனமாக நம்ம இது பண்ணணும். அது போக இப்போ நீங்கள் ஃபேமிலியாக இருக்கீங்கல்ல, இப்போ நீங்கள் வந்து இந்த நம்ம ஊரில் இந்த மசாலா இதுகள்லாம் வந்து இது பண்ணுறது, ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம மீன் இதுகள்லாம் வாங்குறது, இறைச்சி இதுகள்லாம் வாங்குறது, அதெல்லாம் எப்படி நீங்கள் வாங்குறீங்க? அதெல்லாம் எப்படி வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க? ஸோ வந்து பொதுவாக வந்து இங்கே வந்து
நம்ம வந்து மிளகாய் பொடி வந்து வச்சுருந்தோம்னா கூட வந்து அதில் வண்டு வரும் வெளியில் வச்சுருந்தோம்னா. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் தான் வைக்கணும். அப்போ தான் வந்து வண்டெல்லாம் வராமல் வச்சுக்க முடியும். ஸோ அதனால் வந்து மேண்டேட்ரியாக எது வாங்கினோம்னாலும் வந்து நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சாகணும். நாங்களாம் இப்போ 2 ஃப்ரிட்ஜ் வச்சு மெயின்டைன் பண்ணுறோம் இந்த மாதிரி பொருளெல்லாம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ இப்போ ஊர்லேருந்து வரும்போது பெரும்பாலும் எங்கள் வீட்டில் வந்து எல்லா மிளகாய் பொடி என்னென்ன பொடி இருக்குதோ எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது இல்லாமல் இங்கே தேவைன்னா சில சமயம் வந்து நாங்கள் லோக்கலாகவே வாங்கி இங்கே அரைச்சிக்குவோம். ஸோ அந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறோம். மீனெல்லாம் பார்த்தோம்னா ஒரு இடம்னு ஃபிக்ஸடாக வச்சுக்கிறது இல்லை. நம்ம கார்னிஸில் வாங்குவோம். கார்னிஸில் வாங்குறப்ப வந்து இப்போ பெரிய மீன்லாம் வாங்கினோம்னா கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன மீன் வாங்குறோன்னா கார்னிஸில் வாங்கிக்குவோம், ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். ஸோ எப்போ பிடிச்சிட்டு வராங்களோ அப்போயே போய் வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ கொஞ்சம் பெரிய மீனை வாங்குறோன்னு சொன்னால் தன்னால வாங்குவோம், லூலுவில் வாங்குவோம், இங்கே மாதிரி வாங்குகிறோம். சில சமயம் வந்து வக்ரா சூக்லேயே வாங்குவோம். வக்ரா சூக் மார்க்கெட்டுக்கு போவோம், அப்போ அங்கே வாங்குவோம். இப்போ வந்து எப்படின்னா இப்போ மீன் வந்து நீங்கள் ஒரு 1 வீக்குக்கு தேவைப்படுற மாதிரி வாங்கிட்டு வருவீங்களா, இல்லை வந்து இல்லை 2 நாளைக்கு மட்டும் நம்ம இன்னைக்கு மட்டும் நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு? இல்லை, ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுவோம்னா வீக் எண்டில் போய் வாங்குவோம். வீக் எண்டில் வாங்கினோன்னா அன்னைக்கு தேவையானதுக்கு வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் வீக்கில் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கிக்குவோம். அவ்வளோதான். மற்றபடி இந்த மந்த்லி வாங்கி ஸ்டோர் இல்லை, அவ்வளோலாம் ஸ்டோர் பண்ண முடியாது. அது வந்து நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ அதெல்லாம் வந்து எதுக்கு கேட்குறேன்னாக்கா, நம்ம மீன் இருக்கு அங்கே போகுது அப்படின்ற மாதிரி. கரெக்ட். இல்லை இல்லை, அது எதுக்குன்னா நம்ம வீட்டில் வந்து 1 மந்த்து அப்படி 1 மாதத்துக்குரிய அனைத்து பொருட்களையும் வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவாங்க. இப்போ மட்டனு, சிக்கனு, மீன், அப்புறம் இறாலு, அப்புறம் கனவா, அதுக்கப்புறம் இந்த மசாலா பொருட்கள், இது எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நம்மளுடைய ஃபேமிலிகள் வந்து எப்படி வந்து இங்கே வந்து குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சு. பட் இவ்வளோ ஸ்டோர் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லா இருக்குமான்னு தெரில. ஈவன் வந்து நம்ம வந்து வாங்குறதுலேயே இங்கே வந்து போட்டு வருது, எப்போ வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் வருது, 1 வருஷத்துக்கு முன்னாடியே அடிச்சுப்பாங்க. ஸோ ஈவன் வந்து நம்ம இங்கே வாங்குற பொருள்லேயே வந்து 4 நாள் 5 நாள் தான் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு சிலம்பாட்ட வீரரை வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து அறிமுகப்படுத்த வைக்க போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, சிலம்பாட்ட வீரர் நம்ம பரத். இவர் தான் வந்து சிலம்பாட்டத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து செம்மையாக வந்து சிலம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது நான் சொல்கிறத விட அவர்கிட்டயே கேட்போம். அவருடைய முதல்ல இருந்து எப்படி அது அந்த சிலம்பத்தை கற்றுக்கிட்டாரு, எப்படி என்ன மாதிரி அதில் இருந்து வந்துட்டாரு, எவ்வளோ ஆர்வம், அதை வந்து அவர் பிடிச்சி தான் செய்கிறாரா, இல்லை வந்துக்கிட்டு பேரண்ட்ஸோடைய இதுக்காக வேண்டி பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஓகேங்களா, கேட்கலாமா? ஓகே. ஹாய் தம்பி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் வந்து சிலம்பாட்டத்தில் வந்து எந்த இதில் இருக்கீங்க? இப்போ சூப்பர் சீனியர் லெவலில் இருக்கேன். அப்படிங்களா, சரி ஓகே. இப்போ ஸ்கூலில் வந்து என்ன படிக்கிறீங்க? 9th. 9th ஸ்டாண்டர்டு. என்ன இது மார்க் இதெல்லாம் எப்படி என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு? ஹையர் லெவல்ஸ் தான் வரும். அப்படிங்களா, ஹையர் ரேங்க்ஸ் தான். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து சிலம்பாட்டம் நீங்கள் வந்து போனீங்க இல்லையா, உங்களுக்கும் ஆர்வம் வந்துச்சா, இல்லை அப்பா வந்து சொன்னாங்களா இந்த மாதிரி சிலம்பாட்டத்துக்கு போ, அதுக்கப்புறம் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு? எனக்கே வந்துச்சு அங்கிள் ஆர்வம். ஏன்னு தெரியுமா? ஏன்னா வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவர் வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பி போவாங்க. அது நான் பார்ப்பேன், இது மாதிரி கிளம்பி போகிறாங்களே. அவங்க தான் ஃபஸ்ட்டு சிலம்பம் கிளாஸ் போனாங்க. அதுலேருந்து எனக்கு ஆர்வம் வந்துச்சு. அந்த அங்கிள் கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், அங்கிள் கூட்டி போங்க, என்னையும் கூட்டி போங்கன்னு. அவர் கூட்டி போய் விட்டார் ஒரு நாள். இப்போ அங்கே வந்து உங்களுக்கு மாஸ்டர் எப்படி நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா? மாஸ்டர் சூப்பராக சொல்லி தருவாங்க. அந்த மாஸ்டர் இப்போ வந்து உங்கள் கிளாஸ்லேயே வந்து யார் ஃபஸ்ட்டு? இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு. வா சூப்பர், நீங்கள் தான் பெஸ்ட்டா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் பெஸ்ட்டு. இதை விட இன்னும் வந்து நீங்கள் மேலே போய்கிட்டே இருக்கணும், சரிங்களா? இப்போ இதில் இருந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, இப்போ சிலம்பத்தை பற்றி நிறையா இருக்குது, சிலம்பம் கலைகள் வந்து நிறையா இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இதில் இருந்து இன்னும் நீங்கள் வந்து மென்மேலும் வளரணும், சரிங்களா? இப்போ வந்து சின்ன பசங்களாக இருக்கீங்க, அதுக்கடுத்து ஒரு இதை விட கொஞ்சம் பெருசாக போவீங்க, அதோட இது எல்லாத்துலேயுமே டாப் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம நாட்டுக்கும் சரி, நம்மளுடைய வீட்டுக்கும் சரி, பெற்றோர்களுக்கு அதாவது பேரண்ட்ஸுகளுக்கும் சரி ஒரு பெருமை நீங்கள் தேடி கொடுக்கறது. சரி ஓகே. இப்போது நீங்கள் வந்து இந்த இதுக்குள்ளே போகிறீங்க இல்லையா, சிலம்பத்துக்குள்ளே போகிறீங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை எப்படி நீங்கள் ஆரம்பிப்பீங்க? ஃபஸ்ட்டு வந்து கம்பு இல்லாமல் நம்ம வந்து கால்மானத்தோட ஆரம்பிப்போம். கால்மானம் 4 வகை இருக்குது. எல்லாத்தையும் நல்லா தரோவா படித்த உடனே கம்பு வச்சு கால்மானம் பண்ணுவோம். கம்பு வச்சு கால்மானம் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழ் வாரல் மேல் வாரல் பண்ணுவோம். அதுதான் சிலம்பத்திலே வந்து பேசிக்கான ஸ்டெப்ஸு. கீழ் வாரல் மேல் வாரல் கற்றுக்கிட்ட உடனே கால்மானத்தோட கம்பு பண்ணுறது எப்படி, அது பண்ணி முடிச்சோடனே கொஞ்சம் கொஞ்சம் பாடத்தோடு ஆரம்பிப்போம்.
அதுக்கடுத்து அதுக்கடுத்து பேசிக்கான இப்போ தனித்திறன் இருக்கு. அதுக்கடுத்து காம்படிஷன் வரும். அதுக்கு தனித்திறன், நடுக்கம்பு, சுருள், வாள், கத்தி பாடம் நெறைய பாடம் இருக்கு. அது மாரி அது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வருவோம். ம். ஆனா பேசிக்கா இருக்கிறது வந்து கால்மானம். கால்மானம் கத்துக்கிட்டா தான் சிலம்பம் ஆரம்பிக்க முடியும். ஆரம்பிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த சிலம்பத்தோடைய குச்சி குடுப்பாங்களா? கால்மானம் ஆரம்பிச்சோனே சிலம்பம் குச்சி கிடைச்சிரும். கிடைச்சிரும். அப்போ உங்களுக்கு போன உடனேயே உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையுமே வந்து அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டீங்களா? இல்ல வந்து கொஞ்சம் லேட் ஆச்சா? கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா நான் சேர்றப்போ கொஞ்சம் சின்ன பையனா தான் இருந்தேன். ஆ. ஒரு 3 கிரேட் தான் படிச்சிருந்தேன் சரி. சேர்றப்ப. அதனால என் லேர்னிங் கேப்பபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஆ, ஆ. ஆனா இப்போ வந்து வேற லெவல்ல போயாச்சு. ஆமா, வேற லெவல் போயாச்சு. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ இப்போ நீங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு இப்ப நான் இருக்கிறேன்னு வைங்களேன். இப்ப எனக்கு வந்து எனக்கு சிலம்பம் சுத்த தெரியல. அப்ப நீங்க வந்து எனக்கு நீங்க வந்து லேர்ன் பண்ணுவீங்கல்ல, கத்துக் குடுப்பீங்கல்ல. ஆமா. அந்த மாரியே வந்து நீங்க இனிமேல் வந்து உங்களுக்கு சின்ன வயசுல உள்ளவங்களுக்கு நீங்க லேர்ன் பண்ணலாம்ல? ஆமா. நான் கிளாஸ்ல மாஸ்டர் வந்து இப்போ ஒரு நாள் இப்போ போன கிளாஸ் மாஸ்டர் வரல. ம். அப்ப இருக்கிறப்ப நான் தான் சில பசங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்க ஆமா. அப்ப. எங் 2 மாஸ்டர் இருக்காங்க. 2 மாஸ்டருக்குமே 2 மாஸ்டருமே நல்லா பண்ணுவாங்க சிலம்பம். ம். இப்போ ஒரு மாஸ்டர் வரலன்னா, இன்னொரு மாஸ்டர் பங்கெடுத்துக்கிட்டு நான் மத்தவங்களுக்கு சொல்லி தர்றது, ம். அதெல்லாம் நான் பண்ணுவேன். நீங்க பண்ணுவீங்க. ஆமா. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்ம பரத் வந்து ஒரு மாஸ்டர் ரேஞ்சில வந்து மாஸ்டர் அளவுக்கு வந்து போயிட்டாரு. உங்கள மாரி பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு சிலம்பம் ஆரம்பிக்கிறவன் வந்து கையில, கால்ல அடிபடுறப்ப வந்து டக்குன்னு வந்து விட்டு குடுத்துறக்கூடாது. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு இது மாரி இருக்கணும். கன்சிஸ்டன்சி இருக்கணும். ம், ம். உன்ன வந்து ஒரே நாள்ல பண்ணி முடிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அது வந்து ஒரு தொடர்ந்து அந்த சமநிலையில இருக்கிறப்ப தான் வந்து அதோட இது கிடைக்கும். லைக் அது வந்து நல்லா கத்துக்க முடியும். மாஸ்டர் பண்ண முடியும். அ சிலம்பம் வந்து நம்ம உடம்புக்கும் சரி, அ மென்டலி வந்து நம்மள ஸ்டேபிள் ஆக்கும். இப்ப ஃபிட்னஸ்லயும் வந்து நம்மள ரொம்ப மஸ்குலர் ஆகும். அப்போ மெ இப்ப வந்து மென்டலி ஸ்ட்ராங்குன்னு சொல்றப்போ வந்து, இப்ப ஸ்டடியிங்ல வந்து இப்ப படிக்கிறப்போ வந்து மெமரிய வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ சிலம்பம் வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் வந்து அ டீம் ஒர்க் செயல் தரும். இப்ப நம்ம முன்னோர்கள் விட்டு போன கலைய வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டியது நம்ம ஒவ்வொருவரும் கடமை. இப்போ உங்களுடைய மாஸ்டர் பேர் என்ன? எனக்கு 2 மாஸ்டர் இருக்காங்க. ஒரு மாஸ்டர் பேர் சரவணன். இன்னொரு மாஸ்டர் பேர் வந்து ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன். நீங்க என்ன ஸ்கூல்ல வந்து சிலம்பம் கத்துக்கிறீங்க? ஸ்கூல் பேரு? ஸ்கூ நான் வந்து போற ஸ்கூல் நான் படிக்கிறதுக்கு போற ஸ்கூல் வந்து பிர்லா பொதுப்பள்ளி. நான் வந்து சிலம்பம் கத்துருக்கிற ஸ்கூல் வந்து ஸ்கூல்னு சொல்ல முடியாது. ஒரு வகுப்பு மாரி சொல்லலாம். வகுப்பு. ஆருத்ரா சிலம்ப கலைக்கூடம். ஆருத்ரா. ம், ம், ம். சுரேஷ் இப்ப வந்து ஆருத்ரா சிலம்ப கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ நம்ம பரத் ஆடின வீடியோஸ் அனைத்துமே வந்து அந்த ஆருத்ரா யூடியூப் சேனலில் வந்து இருக்குது. கீழே வந்து நான் அதை கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து சேனலோடைய லிங்க்கையும் நான் வந்து லிங்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம பரத்துக்கிட்ட வந்து இப்போ நம்ம வந்து என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவருடைய குச்சி அங்கே இருக்குது. அதை எடுத்து லைட்டாக ஒரு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மரியாதை வைப்போம்ல, மரியாதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு இது ஓகேவா? ஓகே. ஓகே. சூப்பர் சூப்பர் சுரேஷ். நமக்காக வேண்டி பரத் வந்து உங்களுக்கு வந்து எப்படி மரியாதை வச்சு எப்படி வந்து அந்த சிலம்பத்தை வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. உண்மையிலேயே வந்து சூப்பர். இன்னும் மேலும் வளர எங்கள் வாழ்த்துக்கள். சரிங்களா? இதை மட்டும் வந்து விட்டுறாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்க. என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா? சுரேஷ், இப்போ வந்து நம்ம பரத் வந்து எந்த அளவுக்கு சிலம்பம் சுற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எனர்ஜியாக ஒரு இதாக வந்து பண்ணினாரு.
ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து கற்றுக்கிறேன்னு இந்த கலை வந்து ரொம்ப பாரம்பரியமான கலை. நம்ம தமிழர்களுடைய அதாவது நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இந்த கலையில் வந்து நிறையா சாதிச்சிருக்காங்க. அந்த மாதிரியாக இப்பயும் நம்ம வந்து சாதிக்கணும். அந்த மாதிரி நம்ம பரத் தம்பி வந்து இப்போ வந்து உங்களுக்காக வேண்டி செஞ்சு காட்டினாரு. ஸோ கண்டிப்பாக எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? ஓகே அங்கிள். ஓகே, பாய் சொல்லுங்க. பாய். செய்தி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.